நம்முடைய கிரியைகள கணக்கு பார்த்து, அவர் நமக்கு நல்லது செய்யணும்னு நெனச்சிருந்தா, நம்முடைய கிரியைகள், கனிகள், செயல்பாடுகள், செயல்கள், நம்முடைய குணத்த, நம்முடைய பேச்ச, நம்முடைய நடவடிக்கைகள பார்த்து, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யணுன்ட்டு முன் வந்திருந்தா, நன்மை செய்யணும்னு நெனச்சிருந்தா, இவ்வளவு நன்மைகள அவர் தந்திருக்க துளியும் வாய்ப்பில்ல. ஹானஸ்ட்டா ஒத்துக்கலாமா? துளியும் வாய்ப்பில்ல. நம்முடைய குணத்த பார்த்து, நம்முடைய பேச்ச பார்த்து, நம்முடைய புத்திய பார்த்து, நம்முடைய செயல்கள பார்த்து, நடவடிக்கைகள பார்த்து, நமக்கு இதெல்லாம் கணக்கு பார்த்து நன்மைகள செய்யணுன்ட்டு அவர் நெனச்சிருந்தா, முடிவெடுத்திருந்தா, டே 1லேருந்து இந்நாள் வரைக்கும் நாம பெற்றிருக்கிற இவ்வளவு நன்மைகள நம்ம பெற்றிருக்க முடியவே முடியாதுங்கிறது உண்மையுள்ள மனசாட்சியின் சாட்சி. வாய்ப்பே இல்ல. அப்புறம் எப்படிங்க அவர் நன்மை நமக்கு குடுத்தாரு? கிருப. நமக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவ தொனி எது? கிருப. கிருபைக்கு ஒரு காரணம் இருக்கு. அதையும் தாண்டி போணும். கிருபைக்கு ஒரு காரணம் இருக்கு. நாம அவர் ஆடுங்கிறத மனசுல வச்சு தான், அவர் நமக்கு நன்மை செய்ய முன் வந்ததுனால, இவ்வளவு நன்மைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. இதத்தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. நாம நல்லவங்கங்கிறதுனால அவர் நல்லது செய்யல. அவர் நல்லவர்ங்கிறதுனால நன்மை செய்றாரு. சொல்லியிருக்காங்கல்ல? அதத்தான் இப்படி சொல்றேன் நான். நம்முடைய கிரியைகள பார்த்து ஆண்டவர் நன்மை செய்யணும்னு முன் வந்திருந்தா, இவ்வளோ நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சான்ஸ் இருக்கா? நமக்கே தெரியும். நம்மள பத்தி, நம்ம லெவல் என்ன, நம்ம வால் என்ன, நம்முடைய எல்லை என்ன, நம்முடைய லட்சம் என்னங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது, நமக்கு எப்படி இவ்வளோ நன்மை வந்துச்சு? கிருபைங்கிற ஒரு வார்த்தையில அடக்குறோம். அதுக்கு பின்னால பெரிய மர்மங்கள் இருக்கு. இன்னும் வெளிய வராத உண்மைகள் இருக்கு. கிருபைங்கிற ஒரு வார்த்தையில அடக்கிட்டு நம்ம அடுத்த பைபாஸ் பண்ணி அடுத்த இடத்துக்கு நம்ம போறோம். இல்ல, இல்ல. என் கருவை உம்முடைய கண்கள் உம்முடைய கரு என்று கண்டது. பிராக்கெட் வேர்டு. அங்க தான் மேட்டர் இருக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால எப்பவுமே உங்களுடைய கிரியைகள பார்த்து, நீங்க பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறத பார்த்து, ரொம்ப உபவாசம் எடுத்து இதெல்லாம் ஆண்டவர் செய்றதில்ல. அவர் செய்ய நினைக்கிறத செய்து கொண்டே இருக்கிறார். அவர் தரணும்னு நினைக்கிறவைகள அந்தந்த காலத்துல தந்து கொண்டே இருக்கிறாருங்கிறது 30 வருஷத்துக்கு மேல நான் பார்த்திருக்கிற அனுபவ சாட்சி. அவர் தந்து கொண்டே இருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். அவர் செய்ய நினைத்ததும், அவர் தர நினைத்ததும் இதுவரைக்கும் எந்த காரணத்த முன்னிட்டும் தடைபடவில்லை என்கிறதே அவருடைய சாட்சி. எந்த காரணத்த அவர் காட்டவே இல்ல. செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, தந்துக்கிட்டே இருக்கிறார். இதத்தான் நம்ம கிரேஸ் சொல்லி முடிக்கிறோம். கிரேஸ். ஆமென்.